நான் படித்ததில் எனக்கு பிடித்த உனக்கும் எனக்கும் தொடரின் 25வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். இப்போ நிலாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா சார்? என்று எதிர்பார்ப்புடனும் ஆசையுடனும் கேட்டான் மாறன். அவர் மாட்டேன் என்கவும் அவனுக்கு உயிர் போய் விட்டது. ஏன் சார், நீங்க சொன்ன மாதிரி 4 வருஷத்துல என்னுடைய தகுதியை உயர்த்திட்டு தானே வந்திருக்கேன். நான் இப்போ நல்ல நிலைமையில தானே இருக்கேன். எனக்கு நிலா வேணும் சார். ப்ளீஸ், உங்க சம்மதம் இல்லாம நாங்க கல்யாணம் பண்ண விரும்பல சார். உங்க ஆசீர்வாதமும் வேணும்னு தான் உங்ககிட்ட கேட்டுட்டு நிக்கிறேன். என்று கெஞ்சினான். அவர் இன்னும் மௌனத்தை தொடர, இன்னும் என் தகுதியை நினைச்சு யோசிக்கிறீங்களா சார்? இல்ல உங்க பொண்ணு அந்த கிராமத்துல போய் எப்படி வாழ்வான்னு யோசிக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கவலையே வேணாம் சார். நான் எப்படியும் சென்னையில தான் வேலை பார்க்க போறேன். நிலாவும் இங்க தான் ஒர்க் பண்ணுவா. அதனால நான் இங்கேயே ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டேன் சார். நிலா கிட்ட பேசி 4 வருஷம் ஆச்சு. அவளுக்கு சர்ப்ரைஸா சொல்லணும்னு இருந்தேன். உங்ககிட்ட தான் முதல்ல சொல்றேன். இது என் அக்காவுக்கு கூட தெரியாது. என்று சொன்னான் மாறன். அவன் நிலாவுக்காக பார்த்து பார்த்து செய்த அனைத்தும் அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. தன் மகளை எந்த அளவுக்கு விரும்பினால் அவன் இவ்வளவு தூரம் யோசிப்பான் என்பது அவருக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அவரே நினைத்தாலும் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாத நிலையில் அல்லவா அவள் இருக்கிறாள் என்று நினைக்க நினைக்க அவருக்கு வேதனை தொண்டையே அடைத்தது. சொல்லுங்க சார். இன்னும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடுங்க. என மாறன் மறுபடியும் அழுத்தமாக கேட்டான். நானே நினைச்சாலும் அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இப்போ அவ அவளாவே இல்லை. என்று அழ ஆரம்பித்தார். அதை பார்த்ததும் மாறனின் கற்பனை குதிரை எங்கெங்கோ சென்று அவனை பயமுறுத்தியது. என்ன சொல்றீங்க? நிலா, நிலாவுக்கு என்ன? அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? என்று கத்தினான். அப்போது, மாறா, மாறே வந்தான். எனக்கு தெரியும். என் பக்கத்துல தான் எங்கேயோ இருந்தான். ஆனா இப்போ காணாம போயிட்டான் என்ற அவனின் ஏஞ்சலின் குரலில் ஸ்தம்பித்து திரும்பினான். வெளுத்த தேகம், சுருங்கிய முகம் என்று பார்க்கவே நோயாளியாக தெரிந்தாள் நிலா. வெண்ணிலவின் சாயலில் இருக்கும் அவள் முகத்தை பார்த்து பார்த்து ரசிப்பவன் இன்று அவள் நிலைமையை கண்டு அதிர்ந்தான். அவள் அருகே சென்று ஏஞ்சல், என்றழைக்க அதை உணரும் நிலையில் அவள் இல்லை. திரும்பவும் அதே வாக்கியத்தை சொன்னாள் நிலா. மாறா, மாறே வந்தான். எனக்கு தெரியும். என் பக்கத்துல தான் எங்கேயோ இருந்தான். ஆனா இப்போ காணாம போயிட்டான். நீ பாத்தியா? என்று உதடு பிதுக்கி காணாமல் போன பொம்மையை தேடும் குழந்தையாக அழுவதற்கு தயாராக நின்றாள். மறுபடியும் மறுபடியும் அதே வாக்கியத்தை சொல்லிக் கொண்டிருந்தாள் நிலா. மாறே, மாறே என்று எத்தனை தடவை அவள் வாயிலிருந்து வந்தது என்று கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ஜெபம் போல் அவன் பெயரை மட்டுமே உச்சரித்து கொண்டு இருந்தாள். ஏற்கனவே அவள் குரல் மழலைதான். இப்போது சிறு குழந்தாய் கொஞ்சம் அவள் பேச்சு அவனுக்கே அதிர்ச்சியை கொடுத்தது. எதிரே நின்று அவளையே வெறித்தவனுக்கோ சகலமும் மறந்து போனது. கண்கள் அவளிடம் நிலைக்குத்தி நின்றது. முழு உருவமாய் அவள் எதிரில் நிற்க அவனையே எங்கே என்றும் கேட்கும் அவளுக்கு என்னதான் ஆச்சு என்று மூளையும் மனதும் குழம்பி தவித்தது. நிலா, நிலாம்மா, என்னடி ஆச்சு? நான் மாறேன், ஓ மாறேன், எனக்கு தெரியலையா? ஐயோ ஏஞ்சல்! என்றவளை கட்டி கொண்டு கதறுபவனுக்கு புவனாவிடமும் மனோகரிடமும் ஆறுதல் இல்லை. அவர்களை ஒற்றை மகளின் நிலையை நினைத்து கலங்கி தவித்து கொண்டுதான் இருந்தனர். அவளை விட்டு துளியும் விலகாது இறுகி அணைத்து கதறி கொண்டிருந்தான் மாறன். வரும்போது இருந்த ஆர்ப்பரிப்பு எங்கோ போனது. இப்போது உயிரை உருவி வெளியே எடுப்பது போல் அவனுக்கு அத்தனை வலி. என்னாச்சு? என்னாச்சு சார் நிலாவுக்கு? எப்படி இப்படி ஆனா? நான் முன்னாடி நின்னும் என்ன அடையாளம் தெரியலையா? என்று அழுதான் மாறன். 2 வருஷம் முன்னாடி காலேஜில் இருந்து வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவள் உயிரை எப்படியோ காப்பாற்றிட்டோம். ஆனால் நினைவு வந்ததுலேருந்து இப்படி தான் சொல்லிட்டு இருக்கா. மாறா மாறான்னு எப்போவுமே உன் பேரை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கா. நாங்களும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் சரியாகலை. என மனோகர் கவலையுடன் சொல்ல, என்கிட்ட சொல்லியிருக்கலாமே சார், ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? என்று கேட்டான் மாறன். நீ இப்போதான் உன் வாழ்க்கையை தேடி போயிருக்க. உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலை. என்றார் மனோகர். என் வாழ்க்கையே நிலா தான் சார். அவளுக்காக தான் நான் அவளை விட்டு இந்த 4 வருஷம் பிரிஞ்சு இருந்ததே. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் அவளை பற்றி என்கிட்ட இருந்து மறைக்க முடிஞ்சது? என ஆதங்கத்துடன் கேட்டான் மாறன். உன் பேரையே சொல்லிட்டு இருக்கிறதால நீ வந்தா சரியாகிடுவாளோன்னு நினச்சி உனக்கு தகவல் சொல்லலான்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் நிலாவோட ஃபோன் ஆக்சிடெண்ட்டில் நொறுங்கி போச்சு. உன்னோட நம்பரும் இல்லை. உன்னோட ஊருக்கு கூட தேடி போனேன்ப்பா. அங்கே உங்கள் சொந்தக்காரங்க அவன் நம்பர் எல்லாம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க.
அக்கம் பக்கத்தில் நம்பர் வாங்கி உங்கள் அக்கா கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு உன் நம்பர் தர முடியாது, இனிமே அவனை தொந்தரவு பண்ணாதீங்க, இப்போதான் அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பி வந்துட்டேன் மாறா. என்று கலங்கினார் மனோகர். அவளுக்கு இப்படி ஒரு விபத்து நடந்தும் தான் உடன் இல்லையே. என்று வருந்துவதை தவிர மாறனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதுவும் அக்காவும் இப்படி ஒரு பொய்யை தூக்கி அவர் தலையில் போட்டால் அவரும் என்னதான் செய்வார்? மனோகரனின் நிலையை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. நிலா, நீ கஷ்டப்படும்போது உன் கூட இல்லாம போயிட்டேனே, என்னால முடியலடி. உன்னை இப்படி என்னால பார்க்கவே முடியல. உயிரே போற மாதிரி இருக்கு. என்னை பார்த்ததும் உன் கண்ணுல தெரியிற சந்தோஷத்தை பார்க்கணும்னு இருந்தேன். ஆனா உன் கண்ணுல தேடலும் என் கண்ணுல வலியும் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல நிலா. என்று தரையில் மடங்கி அழுதான் மாறன். மூனாவிற்கு இருவரின் நிலையை நினைத்து வருந்துவதும் அந்த கடவுளை பழிப்பதும் தவிர்த்து எதுவும் தோன்றவில்லை. வீணா இருவரையும் பிரித்து தானே தன் மகளின் கதிக்கு காரணமாகி விட்டோமோ என்று இப்போது நினைத்தார் மனோகர். அவன் உடன் இருந்திருந்தால் தன் மகளுக்கு இப்படியொரு நிலை வந்திருக்காதோ என்று ஒரு நாளைக்கு 1000 முறை நினைத்து விடுவார். அவளின் நிகழ்கால சந்தோஷமே அவனாய் இருந்திருக்க அவளின் எதிர்கால சந்தோஷத்தை கருத்தில் வைத்து இருவரையும் பிரித்து வைத்திருந்ததுக்கு தான் கடவுள் தனக்கு சரியான தண்டனை கொடுத்திருக்கிறார் என்று அவர் வருந்தாத நாளிலே. பின் கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்த மாறன், எனக்கு எப்போ நிலாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க சார்? என்றான் தீர்க்கமாக. மாறன் இவ்வாறு கேட்டதும் மனோகர் மற்றும் புவனா இருவரும் அதிர்ச்சியில் நின்றனர். தன் மகளுக்கு வாழ்க்கை கொடுக்க நினைக்கும் மாறனை நினைத்து மனதில் பெருமிதம் கொண்டனர். இருந்தாலும் மாறன் என்று மனோகர் அதிர்ந்து அவனை பார்க்க, சொல்லுங்க சார், எப்போ நிலாவை எனக்கு சொந்தமாக்க போறீங்க? என்று மறுபடியும் அழுத்தமாக கேட்டான் மாறன். நீ யோசிச்சு தான் பேசுறியா? நிலா இருக்கிற நிலைமைய பார்த்தீங்கல்ல, பார்த்துமா அப்படி கேட்குறீங்க? நாங்கள் தான் அவ அம்மா அப்பான்னு அவளுக்கு புரிய வைக்கவே எங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு. அவ இப்போ கல்யாணம் பண்ணி குடும்பத்து வாழ்க்கையை அனுபவிக்கிற நிலைமையில இல்லை. என மனோகர் மறுக்க, எனக்கு நிலா வேணும் சார். என்றான் மாறன் தீர்க்கமாக. சொன்னா புரிஞ்சுக்கோங்க மாறன். நிலா நல்ல நிலைமையில இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அவ இப்போ குழந்தை மாதிரி. அவ கல்யாண வாழ்க்கையெல்லாம் நாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்களும் வாழ்க்கையில பல கஷ்டங்களை சந்திச்சு வந்தவர். இனிமேலாவது உங்க லைஃப் நல்லா இருக்கணும். என் பொண்ணுக்காக பார்த்து எங்க சுயநலத்துக்காக உங்க வாழ்க்கையை அழிக்க நாங்க விரும்பல. ப்ளீஸ் போயிடுங்க. காலம் பூரா எங்க பொண்ணை நாங்க பார்த்துப்போம். என்று கையெடுத்து கும்பிட்டார் மனோகர். காலம்பூரானா உங்களுக்கு பிறகு யாரு சார் அவளை பார்த்துப்பா? யாருக்கு சார் வாழ்க்கையில கஷ்டம் இல்லை? என் வாழ்க்கையில பாதிய கஷ்டத்துல நகர்த்தினவன் தான் நான். பின்னாடி அவ கூட வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னு பலவு கனவு கண்டேன் தான். இப்போ அவளுக்கு இப்படி ஆயிருச்சுன்னு நான் அவளை விட்டு போக முடியுமா சார்? ஒருவேளை எங்க கல்யாணத்துக்கு பிறகு நிலாவுக்கு இப்படி ஆனா என்ன விட்டு போக சொல்வீங்களா? ப்ளீஸ் சார், நிலா எனக்கு வேணும். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. என்று தனது உயிரை தனக்கு கொடுத்து விடும்படி மாறன் மன்றாடினான். அவர்கள் இருவரின் காதலின் ஆதரவை புரிந்தவருக்கு மறுக்கும் எண்ணமும் இல்லை. ஆனால் அவன் குடும்பம் இதற்கு சம்மதிப்பார்களா என்று பெருங்கவலை அவரை ஆட்கொண்டது. இப்போ நீங்க காதல் மிகுதியில உணர்ச்சி பெருக்கல இந்த முடிவு எடுக்கலாம். ஆனா நாளைக்கே வாழ்க்கை ஒரு நாள் வெறுப்பு தட்டும்போது காதல் மேலையும் நீங்க உயிரா நினைக்கிற நிலா மேலையும் வெறுப்பு வரலாம். என யதார்த்தத்தை விளக்கினார் மனோகர். என்னால நிலாவை ஒரு நாளும் வெறுக்க முடியாது சார். எங்களை நம்பி 4 வருஷம் டைம் கொடுத்தீங்களே, இப்பவும் நம்புங்க சார். எங்க காதல் எங்களை எப்பவும் பிரிக்காது. என உறுதியாக சொன்னான் மாறன். எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல மாறா. மறக்கவும் மனசு வரல. உங்க வீட்டுல பேசிட்டு வந்து சொல்லுங்க. உங்களுக்கு நிச்சயம் முடிஞ்சதா சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட ஆராயிர நிலைமையில அன்னைக்கு நான் இல்லை. ஆனா இப்போ அதை பத்தி யோசிக்கணும்ல. என்றார் மனோகர். அப்படி எதுவும் இல்லை சார். ஏன் அக்கா உங்ககிட்ட அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. நான் நிலாவை கல்யாணம் பண்ண போறது உறுதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. நிலாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. என்று மனமே இல்லாமல் அங்கிருந்து கிளம்பினான். 4 வருடங்கள் கழித்து ஊருக்கு வந்த தம்பியை ஆசையாய் காண வந்த பைரவியிடம் நிலாவோட அப்பா கிட்ட என்ன சொன்னாக்கா? என்ற மாறனின் கேள்வியில் அதிர்ந்து விழித்தாள் பைரவி. வந்ததும் நிலாவை பற்றி மாறன் கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள் பைரவி. மாறனின் கேள்விக்கு பைரவியின் பதில் என்னவாக இருக்கும்? நிலாவுக்கு ஏற்பட்ட விபத்து தற்செயலாக நிகழ்ந்ததா, இல்லை அந்த விபத்தின் பின்னணியில் யாராவது இருக்கிறார்களா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ.